நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நாட்டு மாடுகள பாதுகாக்கிறாங்க இல்லையா? அவங்கள பத்தியும், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள பத்தியும் தொடர்ந்து நம்ம போய் நேரா சந்திச்சு, அவங்களுடைய அனுபவங்கள வந்து நம்ம சேனல் மூலியமா தெரியப்படுத்திட்டு இருக்கோம். நான் அரியலூர் மாவட்டத்துல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு வீடியோவா வந்து போட்டிருக்கவுலலாம் வந்து நல்லா இன்னைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அடுத்த கட்ட நகர்வா பார்த்தீங்கன்னா வந்து, சேலம் மாவட்டத்திலேருந்து நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு எனக்கு தொடர்ந்து வந்து தொடர்பு கொண்டாங்க. சரி எங்களையும் வந்து நீங்க வந்து வீடியோ எடுங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க அழைப்பின் பேர்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சேலம் மாவட்டம் புலிபுரம் சிவான கட்டுத்தரைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அவங்கள நேரா சந்திச்சு, அவங்களோட ஜல்லிக்கட்டு அனுபவங்கள வந்து நம்ம சேனல் மூலியமா உங்கள நான் தெரியப்படுத்துறேன். வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரிண்ணா. ரொம்ப உங்க கட்டுத்தரைக்கு வந்து நான் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். சரிண்ணா. நான் உங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம் வந்து நம்ம சேனல் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. சரிங்க. சொல்லுங்க. என் பேர் விஷ்ணுண்ணே. சேலம் மாவட்டம் ஒளிபுரம். சரிங்கண்ணா. தாத்தா காலத்துல இருந்து மாடு இருந்த மாட்டு இருந்துட்டு இருக்கு. சரிங்கண்ணா. அண்ணன் பேர்ல தான் மாடு வைப்போம். அண்ணன் பேர்ல மாடு அண்ணன் பேர்ல வைப்பீங்க. அண்ணன் வெளில இருக்காங்க. அண்ணன் பேர்ல மாடு வைப்போம். சரிண்ணா. இப்போ உங்க ஊர் என்ன ஊர்ன்னு சொன்னீங்க? சேலம் மாவட்டம் ஒளிபுரம், கம்பம்பட்டி பக்கத்துல ஒளிபுரம். சரிண்ணா. இப்ப இந்த ஒளிபுரத்துல வந்து என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த குச்சி, ம். மஞ்சள் இந்த மாதிரி உச்சி, மஞ்சள், சோளம் இந்த மாதிரி இதெல்லாம் இங்க விவசாயம். விவசாயம். வேற இந்த ஏரியா சேலம்னாவே மாம்பழம் ஒரு ஃபேமஸ் மாம்பழம். அப்படிங்களா? மாம்பழம். சரிண்ணா. இப்போ உங்க ஊர்ல வந்து ஒளிபுரம்ண்ணே. சரிண்ணா. இப்போ உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அப்பாலாம் வெளில இருக்காங்க. சரிண்ணா. தாத்தா பாட்டி தான் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே. உங்களுக்கு. ஃபுல் சப்போர்ட். சரிண்ணா. பால் கறக்கிற வேலை செய்றேன். நீங்க இப்ப பால் கறக்கிற மாடு பிசினஸ், சரிண்ணா. மாட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கீங்களாண்ணே? பால் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணே. சரிண்ணா. உங்களுக்கு வந்து இப்ப அந்த ஜல்லிக்கட்டு இப்ப இருக்கு பாத்தீங்களா? அது எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? ஜல்லிக்கட்டுனா அப்பா சின்ன வயசுல ஜல்லிக்கட்டுக்கு கூட்டிட்டு போறது, உங்கள கூட்டு போங்களா? அந்த மாதிரி ஆர்வம் வந்துச்சு. நான் 10th படிக்கும் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அண்ணன் ஆட்டுக்குட்டி வளர்த்துட்டு இருந்தாப்புல. சரிங்கண்ணா. அது ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு ஒரு கண்ணுக்குட்டியா வாங்கிட்டு வந்தாரு. சரிண்ணா. அண்ணன் மூலியமா நம்ம ஜல்லிக்கட்டு ஆர்வம் வந்துச்சு. உங்களுடைய அண்ணன் மூலியமா உங்களுக்கு ஜல்லிக்கட்டு ஆர்வம் ஆமா. வந்துச்சு. அப்புறமா வந்து நீங்க இப்ப முதல்ல ஒரு மாடு வாங்கிருப்பீங்க இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. முதல்ல கண்டு தானே எடுத்தது. அப்புறமேட்டு ஜல்லிக்கட்டு அனுமதி இல்லாத போது திருச்சியில ஒரு மாடு எடுத்தது. நாங்க எடுத்தீங்களா? அது எடுத்தது. சரிண்ணா. அப்படி நடக்கும். அப்போ அங்க அவுக்கும் போது நல்லா சிறப்பா வந்துச்சுண்ணே. அதுக்கு நிறைய மாடு வாங்கி நிறைய அவுத்துருக்கோம். அவுத்துருக்கீங்க. சரிண்ணா. அப்புறமா வந்து நீங்க இப்ப வாடிக்கைன்னு வந்து முதல்ல ஒரு மாடு அவுத்துருப்பீங்க இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அது மாடு அப்படி யாருலயே ஒரு மதுரை வாடிப்பட்டியில இருக்கு மாடு. ஜம்ப்லயே வரும் முன்னாடி. சரிண்ணா. அந்த மாடு என்ன பேருன்னு சொல்லி அவுப்பீங்க? புலிபுரம் வரலாற்று நாயகன் சிவா அழகர்னா. சிவா அழகர்னே அவுப்பீங்க. சரி நீங்க இப்போ வந்து வாடியில பாத்தீங்கன்னா வந்து என்ன பேர் சொல்லினா நீங்க மாடு அவுப்பீங்க? அண்ணன் பேர்ல வைப்போம். பேருங்க என்ன பேர்? புலிபுரம் சிவா அழகர்னா வைப்போம். புலிபுரம் சிவா அழகர்னா வைப்பீங்க. சரி அப்படிதான் நீங்க அவுக்குவீங்க. எத்தனை வருஷமான அந்த ஜல்லிக்கட்டுல நீங்க இருக்கீங்க? நமக்கு 7 வருஷமா இருக்கும். உங்களுக்கு வந்து 7 வருஷமா இருக்கீங்க. சரி அண்ணா வந்து? அண்ணனும் அதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி. அண்ணா இருக்காங்களா? அண்ணா இப்ப எங்க இருக்காங்க? அண்ணன் வெளியில வேலையில இருக்காங்க. அவங்க வெளில இருக்காங்களா? சரி அண்ணன் வெளில இருந்தா கூட இப்ப நீங்க வந்து மாடு வந்து நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிண்ணா. அப்ப இந்த காளைய பத்தி சொல்லுங்கண்ணா. இந்த கால பேர் என்னண்ணா? இந்த காலம் அழகர்ண்ணா. இந்த கால பேரு அழகருங்களா? ஆமா. இந்த மாடு எங்கண்ணா எடுத்தீங்க? இந்த மாடு அண்ணன் தான் எடுத்தது. அண்ணன் இருக்குங்களா? சரிங்கண்ணா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அந்த காலை பத்தி சொல்லுங்க. இந்த மாடு பிச்சாவரத்தை எடுத்துண்ணா. பிச்சாவரம், அதாவது சிதம்பரம் பக்கம் பிச்சாவரத்துங்களா? பிச்சாவரம். சரிண்ணே. அங்கேருந்து எடுத்துட்டு வந்து அவங்க மாட்டுல விட்டு வச்சு வந்து இடையில கொண்டு போய் அவுத்தோம். அதான் நல்லா விளையாண்டுச்சு. நல்லா விளையாண்டோன்னா அப்புறம் எல்லா வாடியும் ஒரு 10 வாடி போல அவுத்தான். இந்த காலைங்களா? உங்கள்ட்ட இருந்தப்ப 10 வாடி அவுத்தான். சரிண்ணே. அப்புறம் அண்ணன் கிட்ட இருந்து அண்ணன்ட்ட கொடுத்தான். அப்புறம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா வளர்க்குறாங்களா? சரிண்ணா. இப்ப இந்த மாடு வந்து போக்கு மாடுங்களா சுத்து மாடுங்க? போக்கு மாடு. வால் எடுத்து நல்லா ஸ்டைல தலை திருப்பி போகும். தலை திருப்பி போகுங்களா? இது வரைக்கும் இந்த காலை வந்து எத்தனை வாடியா நீங்க அடைச்சிருப்பீங்க? நம்மகிட்ட வந்து இந்த வருஷம் தான் வாங்கினோம். இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 7 வாடி ஊத்துருக்கோம். 7 வாடி ஊத்துருக்கோம். நிறைய வாடி ஊத்துருக்காங்க. நீங்க இப்ப என்னென்ன ஊர்ல இந்த மாட்டை அடைச்சிருக்கீங்க? முதல்ல தென்னலூர் வைப்போம். கோயில் வைப்போம். சரி. கோயில் புதுக்கோட்டை மாவட்டங்களா? புதுக்கோட்டை தென்னலூர். விராலிமலை வைப்போம். விராலிமலை. தருமபுரி வைப்போம். நம்ம சொந்த ஊர் ஒளிபுரத்துல வைப்போம். இந்த ஊர்ல அவுத்தீங்க? வைப்போம். சரி. நிறைய ஊர் வைப்போம். அவுத்துறீங்க. இது வரைக்கும் இந்த மாடு எந்த வடையில வந்து இப்படி கிடையாது. இந்த மாடு வாங்கிய பரிசுகள்லாம் என்னென்ன? பெருசா பரிசு எதிர்பார்த்து மாடு வைக்க மாட்டோம். சரிண்ணே. மாடு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரசனையா வருது, அவ்வளவுதான். பரிசு போன் பண்ணி டோக்கன் கேட்ட கூட பரிசு இல்ல அதெல்லாம் வராது அப்படிம்பாங்க. பெருசு எதிர்பார்த்து மாடு வைக்க மாட்டோம். அதெல்லாம் ஃபேனு பரிசு மேக்ஸிமம். ஓ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பரிசுக்காக எதுவும் எதிர்பார்க்கல, நம்ம பேருக்காக தான் மாடு வைக்கிறோம். ரைட்டு, நம்ம கொடுத்தா ஓகே அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் நீங்க பழைய ஓப்பன் வேடிக்கைலாம் கலந்துருக்கீங்களா? ஓப்பன் வேடிக்கையில் அரியலூர் மாடல் அவுக்காத ஊரே கிடையாது. நிறைய ஊரை விட்டுட்டாங்க. சரிண்ணா. எனக்கு அந்த பழைய வேடிக்கை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணே? பழைய வேடிக்கை எப்படி இருக்கும்? எப்படி நீங்க போயிருந்திருப்பீங்க? அதை பத்தி சொல்லுங்கண்ணே. அரியலூர் மாவட்டத்துல டோக்கனை கொடுத்து பாக்கு வச்சு ரோட்ல நடந்து போனா கைப்பிடிச்சு இழுத்து வீட்டுல சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாடகையும் கொடுத்து சாப்பாடும் போடு. அந்த மாதிரி சிறப்பா நடக்கும். ஓப்பன் வேடிக்கை யார் வேணாலும் பிடிக்கலாம், மாடு பிடிக்கலாம். பண்ணாத மாடு கூட அந்த ஆடியில பண்ணும். ஓப்பன் வேடிக்கை தளவு போற வரைக்கும் அடி தாங்க முடியாது. அடி தளவு போறதுல ஏதோ பண்ணும். ஓப்பன் வேடிக்கை இல்லாதனால பாதி மாடு அடிமாட்டுக்கு போகுது. நல்ல மாடு கூட ஓப்பன் வேடிக்கையில பண்ற மாடு வாடியில பண்ண மாட்டேங்குது. கும்பல் பத்தாத சும்மா நம்ம பர்மிஷன் வேடிக்கையில 10 பேர் விடுறாங்க, 50 பேர் விடுறாங்க. செட் ஆகாது. அந்த வேடிக்கை சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மாடு அந்த அரியலூர் மாவட்டத்துல வந்து நல்லா பண்ணுவோம். அந்த ஓப்பன் வேடிக்கை சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சரி. அதுக்கு அரியலூர் மாவட்டத்துல என்னென்ன ஊர்ல எல்லாம் மாடு அடைச்சிருக்கீங்க? மெயினா திருமானூர் நல்ல ரிசல்ட் நம்ம மாடு. சரிண்ணா. நம்ம ஊர்ல இருந்து ஒரு
இதுல ட்ரைலர்ல ஏத்திட்டு போயிருந்தோம். ஓ ஒரு 11 மாடு இந்த மாதிரி ஏத்திட்டு போயிருந்தோம். சரிண்ணே 11 மாடுல எல்லா மாடுமே லாக்கு. ஆ ஒரு 2 மாடு சிறப்பா இருந்துச்சு. சரிண்ணே அப்பயே 1 கிலோ கொடி கட்டி வைப்போம் நம்ம மாட்டுக்கு. நீங்க அப்பயே 1 கிலோ கொடி கட்டி வைப்போம். 1 கிலோ கொடிங்களா 1 கிலோ வெள்ளி எறினா கயிறு வெள்ளி நெத்தியில. வெள்ளி அப்பயாவா அப்பயே உங்க கால அப்பயே ஆ ஓ ஓ என்ன பேர் சொன்னா வைப்பீங்க புலிபுரம் சிவா அழகர். விழுப்புரம் சிவா அழகர் தான் அது பேர் ஆமா. வைப்பீங்க மாடு பிடிப்போம். அப்ப பக்கத்து கோபாலபுரத்துல மாடு புடிஞ்சு மாடு பாஞ்சு உதடு தனியா 2 கிளி தொங்குனுச்சு நமக்கு. உங்களுக்குங்களா அதுல இருந்து சொல்லுவாங்க ஒண்ணு மாடு அவுக்கணும் மாடு பிடிக்கணும் அப்படி. நீங்க ஒரு மாடு வேலை தான் இருக்கும். மாடு பிடிப்பீங்களா நீங்க அதுல இருந்து இப்ப கொஞ்சம் விலகியாச்சு. ஆ. இப்ப ஒளிபுரத்துல ஒரு மாடு மட்டும் பிடிச்சேன். சரி நம்ம சரி ஒளிபுரத்துல ஆ ஒரு ஆ மாடு மட்டும் பிடிச்சேன். இப்ப மாடு பிடிக்கிறத தவிர்த்துட்டு இப்ப மாடு வளர்க்க மாடு ஆசைப்பட்டீங்க வளர்க்கலாம். ஓ ஆரம்பத்துல இருந்து நம்மகிட்ட மாடு இருந்துட்டு இருக்கோம். நம்ம மாடு இல்லாம இருக்காது. உங்கள்ட்ட எல்லாம் இருக்காது ஓகேண்ணா ஓகேண்ணா அதாவது நீங்க மாடும் பிடிச்சிருக்கீங்க மாடும் வளர்த்துறீங்க ஆமா. சரிண்ணா இப்ப மாடுகள்லாம் இப்போ வளர்த்துட்டு இருக்கீங்கண்ணா அப்புறமா நான் இந்த பழைய வேடிக்கை எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதான் இப்ப மாடு பிடிச்சிருக்கீங்க வந்துருக்கீங்க இப்ப அந்த பழைய முறைகள் பாத்தீங்கன்னா பாக்கு முறைலாம் வச்சு வைப்பாங்களா அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க புரியல. இப்ப மாடு வளர்க்குறீங்க நீங்க இப்ப பழைய வேடிக்கைலாம் பாத்தீங்கன்னா வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைப்பாங்க நீங்க அதை அந்த அழைப்பின் பேர்ல நீங்க அந்த ஊர்ல போவீங்க ஆமா. இப்ப சொல்லுங்க அதை பத்தி சொல்லுங்க திருமானூர்ல இருக்குன்னா நமக்கு அங்க யாராவது வேண்டப்பட்டவங்கன்னா நம்மகிட்ட பாக்கு வைப்பாங்க வீட்டுல வந்து. சரிண்ணா எல்லாம் போன் மூலியமா கூப்பிட்டு நம்ம ம் மாடு ஏத்தியாங்க டோக்கன் எடுத்தாச்சு. ம் கூப்பிட்டு அவங்க வீட்டுல போய் மாட்டை கட்டி அவங்க சார்பில் கொண்டு போய் வைப்போம். ஓகேங்க ம். அப்புறம் என்ன பரிசா கொடுப்பாங்க அப்பெல்லாம் பெருசா அந்த கட்டில் கொடுப்பாங்க. நாடா கட்டில் மெயினா கொடுப்பாங்க. ஆ அப்ப ஃபேனு ஆ அரியலூர் மட்டத்துல தான் அதிகம் ஃபேன். அதிகமாவே ஆமா. நீங்க மேக்சிமம் அதிகமா மாடு வெள்ளி காசும்பாங்க சும்மா சின்னதா அந்த மாதிரி இருப்பாங்க. சரிண்ணா மேக்ஸிமம் பிரைஸ் எதிர்பார்க்கறதுல எங்கேயுமே நம்ம எங்க போனா மாடை பேசு வித்தா போதும். சரிண்ணா அப்புறமா நான் இப்ப நம்ம சேலம் மாவட்டம் தவிர்த்து வேற எந்தெந்த மாவட்டம்லாம் நீங்க மாடு அடைச்சிருக்கீங்கண்ணா புதுக்கோட்டை மாட்டை ஊத்துருக்கோம். இங்க தருமபுரி ஆ எல்லாரும் ஊத்துருக்கோம். மதுரை அலங்காநல்லூர் ஊத்தோம் அந்த மாடு. இதுங்களா ஆமாண்ணே. ஓ அணையாளூர்ல வந்து இது என்ன பரிசு வாங்கிச்சுண்ணா அது தங்க காசு வெள்ளி காசு ஆ ஃபேனு ஆ இந்த மாதிரி வாங்கிருக்கீங்க வாங்கியிருக்கேன். ஓ ரைட் மாடு பார்க்கறதே ரொம்ப இங்க புதுசா இருக்குல்ல வாடியில நல்லா பண்ணுவானே பச்சை புள்ள கூட பிடிக்கலாம். குழந்தை மாதிரி இருக்கும். நீங்க இந்த காலண்ணே இப்ப வாடியில பிடிச்சிட்டு போறீங்கன்னா எத்தனை பேரை பிடிச்சிட்டு 2 போலாம் பேரும் பிடிச்சிட்டு போவானே. ஒரு ஆள் பிடிச்சிட்டு போனா அவுக்கலாம். ஒரு ஆள் ஒரே பிடிச்சிட்டு ஆள் ஒரு ஆள் கொண்டு போலாம். கூட்டம் ஒரே ஆளை தாண்டி கொண்டு நிக்கும். போலாம் அதான் இவ்வளவு சாதுவா இருக்கீங்களா வெளியில போய் நின்னுக்கு ரொம்ப தூரம் ஓடாதுன்னு. போதுங்க போவாங்க. வாடியில போய் இப்ப நான் இப்ப எல்லாத்தையும் கேட்கறேன் உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இப்ப நீங்க வாடியில பிடிச்சிட்டு போறீங்க வாடியில வந்து அங்க அவுக்குறாங்க இதே மாதிரி சேலம் மாவட்டம் விழுப்புரம் வந்து சிவா மாடுங்களா அவங்க மாடு பேர் வந்து வரணையில வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டயத்துல நீங்க மாடு அவுக்குறீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் மலையாளம் எப்படி இருக்கும் மணல பதட்டமா தான் இருக்கும். ஆ ஒரு தலைவல ஒரு 4 மாடு பக்கமா போய் மாடு 4 மாடு முன்னாடி மாடு நிக்கும் போது நம்ம பதட்டமா தான் இருக்கும். மாடு அவுத்து பிடிக்கிற வரைக்கும் பதட்டமா தான் இருக்கும். பார்த்து சரி நம்ம மாட்டை வந்து நம்ம எப்படி பிடிச்சி எப்படி என்ன பண்ணுதோ இது பண்ணுதோ அலௌன்ஸ் பண்ற வரையும் எல்லாத்தையும் கை கால் பதட்டமா இருக்கும். காலையில இருந்து நீங்க அப்படி இருப்பீங்க மாட்டை அவுத்து எப்படி கட்டுற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆமா. இது இருக்காது அப்படிதானே சொல்றீங்க ஓ தண்ணி ரைட் குடிக்க தோணாது, பச்சை எடுக்க தோணாது. சோனாது நம்ம மாலை எப்படி வருதோ அதை பாத்துக்கிட்டு ஆ என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ எப்படி ரிசல்ட் ஆகும் பாத்துக்கிட்டு எப்படி நேரமா மாடு வைக்கணும் வெயிலுக்கு முன்ன. நீங்க வெளில கொண்டு போயிட்டீங்கன்னா மாட்டை விட்டு அந்த வாடியில இருந்து வெளில வந்து கட்டுற வரைக்கும் உங்களுக்கு வந்து அலௌன்ஸ் பண்ற வரையும் அது வரைக்கும் வந்து உங்க போக்கஸ் ஃபுல்லாவே மாட்டு மேலதான் இருக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஆமா. அப்படிதானே சொல்றீங்களா ஆனா இப்ப நீ வாடிக்கை மாடு இங்க இருந்து ஏத்திட்டு போட்டீங்களா இப்ப ஜல்லிக்கட்டுல இருந்து இப்ப பாக்க வைக்கிறான்னு வச்சுக்கலாம் மாட்டை எப்படி தயார் பண்ணி கொண்டு போய் அதை பத்தி சொல்லுங்க ஏன்னா எப்பயும் நார்மலா நம்ம மாடுக்கு தீனி உணவு முறைன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜல்லி மாடு சீசன்ல 10 நாளைக்கு மட்டும் தீனி வச்சு மாடு வைக்க கூடாது. வருஷம் முழுக்க ஒரே தீனி வைக்கணும். எப்பயும் அந்த மாதிரி வச்சா நமக்கு பிடிக்கும். வருஷம் ஃபுல்லா ஒரே தீனியை கொடுக்கணும் மாட்டுக்கு. அதாவது வருஷத்துக்கு பொழுது அதான் 360 நாள் வந்து 65 நாள் ஒரே தீனி என்ன தீவனம் கொடுக்கணும் அது கண்டினியூஸா கொடுப்பீங்க ஜல்லிக்கட்டுக்கு ஸ்பெஷலா நீ தீவனம் எதுவும் வைக்கிறது இல்ல ஓ மாட்டை பார்க்கவே தெரியுது அதான் மாடு பார்த்தா தோரணையே இருக்குங்களே அதுக்குதான் கேட்டேன் என்னன்ட்டு சரி நம்ம எல்லாமே நம்ம மாடு வாங்குறது வைக்கிறது மட்டும்தான். வளர்க்கறதெல்லாம் அவங்க அண்ணன் தாத்தா அண்ணதான் அதுல 2025 ஜல்லிக்கட்டுல என்ன எதிர்பார்க்கறீங்க இப்ப எல்லாம் இருந்தா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க ஓப்பன் ஜல்லிக்கட்டு ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். பழைய வேடிக்கை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க வெடிக்குமே இருக்கணும் எல்லாத்தையும் டோக்கன் இப்பெல்லாம் ஒரு ஆர்வமா இருக்கும்ண்ணே. அப்ப டோக்கன் மாடு இப்ப 700 மாடு 600 மாடு அவுக்குறாங்க. சரிங்கண்ணா அப்பெல்லாம் 1000 மாடு 1000 அப்படி அவுத்துருவாங்க ஓப்பன் வேடிக்கையில. ஆ நீட்டா இருக்கும் வேடிக்கை. ஆ இந்த மாதிரி தானே இருக்கும். பழைய ஓப்பன் வேடிக்கை தான் வேணும் எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்கிறோம். சரிண்ணா அது இல்லாம இந்த டோக்கன் பிரச்சனை நிறைய இருக்கு. பெரும்பாலும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது. 4 ஊர் அந்த ஊர் நமக்கு அங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. திருச்சி பக்கம் அண்ணன் அரியலூர் போனா அவர் வெங்கடேசன் இருக்காரு. அந்த மாதிரி நமக்கு வாங்கிடுவாங்க. 4 ஊரை ஒருத்தர் திட்டமா நம்ம அப்படியே மாலை ரோஸ் கட்டி தான் வைப்போம். மாலை ரோஸ் இல்லாம அவுக்க மாட்டோம். ஆமா அது கேட்க மாட்டேன் இப்ப இந்த காலையை கொண்டு போறீங்க எப்படி நான் அலங்காரம் பண்ணுவீங்க அதை பத்தி சொல்லுங்க கொம்புக்கு திருநூறு பேசிடுவோம். சரிண்ணா மஞ்சள் குங்குமம் வந்து அலங்காரம் பண்ணுவோம். சரிங்கண்ணா மாலை புடனைங்களா ஒரு புடனை பெரிய பெரிய மாலையா கழுத்துக்கு மாலைங்களா கழுத்துக்கு நெத்திக்கு மாலை கட்டி வைப்போம். மாலை கட்டாம எங்கேயும் மாடு வைக்க மாட்டோம். மாடு வைக்க மாட்டீங்க மாடு அந்த அளவுக்கு போய் தோரணையா வந்து கட்டி வைப்பீங்க அது மாதிரி கட்டா மாடு வைக்க மாட்டோம். மாலை இல்லைன்னா மாடு ஏத்தவனான்றாரு. அப்படிங்களா ஏத்தவனான்றாரு. வீட்டுல கிடக்குற மாடு ஏத்தவனான்றாரு. சரிண்ணா இந்த மாடை வந்து வேற யாராவது வரைக்கும் கேட்டிருக்காங்களா நிறைய பேர் கேட்டுருக்காங்க. அண்ணனே திரும்ப கூட வச்சுக்கிறான்னு கேட்டிருக்காரு. அண்ணன் வாங்கின மாட்டை மாட்டை வாங்கணும் அண்ணனே திரும்ப கூட கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பேர் சொல்ல வேணாம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரிண்ணா குடுக்க விருப்பம் இல்ல. வீட்டுல குழந்தைங்க எல்லாம் பிடிக்குது. குடுத்துல திரும்ப மாடு அமையாது நமக்கு. திரும்ப மாடு வித்து வாங்காம இருக்க மாட்டோம். ஆமா
நான் ஆவாத போத மாடு வைன்னு பணத்தை போட்டு காசு பண்றேன். ஜல்லிக்கட்டுல பல லட்சத்தை அழிச்சாச்சு. ஓ, அழிச்சிட்டீங்க. பல லட்சங்கள் அழிச்சாச்சு. சரி, அதனால சரி இது வந்து நம்ம எல்லாரும் பிடிக்கிற மாடா இருக்கு. நீங்க எந்த ஊருங்களாண்ணா? அரியலூர். நீங்க அரியலூருங்களா? சரி சரி, அதனால வந்து சரி மாடு வந்து இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு நீங்க இதை குடுக்கறது இந்த மாடு கொடுக்கறது இல்ல. கடைசி வரைக்கும் உங்க இங்கதான். ஆமா. ஓ, அப்படிங்களா, பரவாயில்ல. சரி, இந்த மாடை வந்து பரவாயில்ல, இப்போ நல்லா உங்களுக்கு பெயர் போய் வாங்கி தரலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன மாடு எடுக்கிறது பாத்தீங்கன்னா ம். அண்ணன்ட்ட கேட்டுதான் மாடு எடுப்போம். உங்க அண்ணன்ட்டுங்களா? அண்ணன் சரி, மாடு புடியக்காரரா இருந்திருக்கீங்க, மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க. உங்கள்ட்ட ஒரு கேள்வி, ஏன்னா இப்ப இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்களா? இப்ப புதுசா வந்து ஒருத்தவங்க மாடு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 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 கண்ணை வாங்குறாங்க. அது புலிகுளமா இருக்கட்டும், உம்பளச்சேரியா இருக்கட்டும், தேனி மலை மாடா இருக்கட்டும், எந்த எந்த வகையான இருக்கட்டும், ஒரு ஜல்லிக்கட்டு கண்டை தேர்ந்தெடுக்கணும்னா எதை பார்த்து தேர்ந்தெடுக்கணும்? அதை பத்தி கொஞ்சம் சில தகவல் சொல்லுங்க. உம்பளச்சேரி மாட்டுல எடுக்கணும்னா 4 கால் வெங்காலி விடிவால் நெட்டி சீட்டி இருக்கும். அதாவது 4 கால் வெள்ளை நெத்தி சட்டி இருக்கணுங்களா? கொண்ட மரம், சரிண்ணே. அலதாடி மரம் இருக்கணும். அலதாடி மரம். சரிண்ணே. தாடி அரும்பு தாடியா இருக்கணும். அரும்பு தாடியா இருக்கணும். அரும்பு தாடியா இருக்கணும். வாழு பயிர் வாழ தொடவாளா இருக்கணும். பயிர் வாளுங்களா? பயிர் வாள்னா அந்த உருட்டு வாள் சொல்லுவாங்க. மெலிசா தொடவாளா இருக்கணும். ஓ, அந்த முட்டிக்குள்ள இருக்குங்களா? சரிண்ணே. அந்த மாதிரி மாடு இருந்துச்சு. நெத்தி சுருக்கா இருக்கணும். நெத்தியில பல்லா இருக்கணும். ஓ, நெத்தி வந்து அதாவது மூஞ்சி வந்து சின்னதா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. ஆ. தலை செட்டு இருக்கணும். இருக்கணும். மாடு எல்லாம் சில பேர் பார்த்து சுழி பார்த்து வாங்குறாங்க, சில பேர் தவிர்க்க வேண்டிய சுழிகள் எல்லாம் சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுழின்றது ஒரு சிலருக்கு சுழி மாடு வச்சிருப்பாங்க. அதுதானே காரணம். மனசுதான் காரணம். சுழி பிரச்சனை இல்லைங்கிறீங்க. சுழி எங்க இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஒரு சிலர் பாக்குறாங்க. ஒரு சிலர் 3/4 பேர் பாக்குறாங்க. நீங்க எப்படி நீங்க எப்படி மாடு நமக்குலாம் ஒண்ணும் இல்லை. எப்படி இருந்தாலும் வச்சுப்பேன். மாடு ஒத்துவீங்களா? வருதான் மனசுதான். தப்பா அந்த சுழினால நமக்கு தப்பு நடக்குன்னு நினைச்சா தப்பு நடக்கும், நல்லது நடக்கும் நல்லது. ஓ, மனசுதான். நல்லது நினைச்சா நல்லது, கெட்டது நினைச்சா கெட்டது. So, அதனால நீங்க வந்து மாடு வாங்குறப்ப சுழி பார்க்க மாட்டீங்க. நாங்க பார்த்து வாங்குவோம். இருந்தாலும் நான் பெருசா எதிர்பார்க்க மாட்டோம். பெரும்பான்மையான எதுவும் பாக்குறது இல்ல. ஏதோ ரைட் ஒரு மேனுவலா பார்த்து விட்டுறது. அது பெருசா எடுத்துக்கிறது இல்ல நீங்க. சரி, மாடு நல்ல மாடா இருக்கா, சரி ரைட்டு, பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிடுவீங்க. அது மாதிரினா பெரும்பாலும் மாடு எல்லாம் நீங்க வாங்குறீங்களா? இப்பெல்லாம் வாங்குறீங்க ரொம்ப எப்படி நான் வாங்க ரொம்ப அதிக பணத்தை போட்டு வாங்குறீங்க, கம்மியா? அதை பத்தி சொல்லுங்க. பணம்ன்றது நம்ம பணம் எல்லாம் போட 1 ரூபா அந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன். போன சீசன் மட்டும் 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்தேன். மாட்டுல மட்டும் பால் கறக்குறேன், மாடு பிசினஸ் இந்த மாதிரி பண்றேன். மாசம் 1 ரூபா வருது உங்களுக்கு. அண்ணனும் மாட்டு பிசினஸ் இந்த மாதிரி தானே பண்றோம். சரிண்ணா. இப்ப உங்களுக்கு இப்ப இந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறீங்களா? வீட்டுல எந்த சப்போர்ட் பண்றாங்க? வீட்டுல ஃபுல் சப்போர்ட். தாத்தா பாட்டி தான் எல்லாமே. உங்களுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் தாத்தா பாட்டி தானா? ஆமா. அவங்க ஹெல்ப் பண்ணனாலதான் ஜல்லிமாட்டுல இந்த அளவுக்கு இருக்கும். சரி, அந்த தாத்தா பாட்டி பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? தாத்தா பேர் செல்லன். ஆமா. பாட்டி பேர் ராஜம்மா. ராஜம்மாங்களா? அவங்க எல்லாம் போய் வீட்டுல இருக்காங்க? இல்ல வெளியில இருக்காங்க. அண்ணன் கூட இருக்காங்க. அண்ணன் கூட இருக்காங்க. அண்ணன் எல்லாம் எங்க இருக்காங்க? அண்ணன் வெளியில காடு பாக்குறாங்க. பால் கறந்துட்டு காடு பாத்துட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பண்ணிருக்கோம். சரி, இந்த பிசினஸ் பண்ணாலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டை நீங்க விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கில இருக்கீங்க. பரவாயில்லண்ணா. இப்ப நீங்க இப்ப ஜல்லிக்கட்டு இருந்தீங்க இது வரைக்கும், நான் உங்க கட்டுத்தரையில எத்தனை காலம் நீங்க வாங்கியிருப்பீங்க? இது வரைக்கும் ஒரு 30 காலை வாங்கியிருப்போம். 30 காலையாண்ணா? 30 காலை. 30 காலையில வந்து எந்த காலம் உங்களுக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுத்ததுன்னு எந்த காலம்? பேர் எடுத்து கொடுத்ததுன்னா வாடிப்பட்டி சேர்மன் பால் பாண்டியரப்பா அவங்க கிட்ட ஒரு காலம் இருக்குங்களா? இருக்கு. அந்த காலம் என்ன? அடுத்த அழகுன்னு சொல்லி போன சீசன்ல ஊத்த மாடு. அந்த காலையில காரிகால அது உங்க பேர் வாங்கி கொடுத்தாங்க? பேர் வாங்கி கொடுத்தா. சரிண்ணா. கும்கின்னு சொல்லி ஊத்துவோம். ஜெயங்கொண்ட பழைய வர்க்கத்து மாடு. ஜெயங்கொண்டம் வர்க்கம் மாடு. ஜெயங்கொண்டம் அது வயது முறிஞ்சு இதாயிடுச்சு. இறந்துருக்குங்களா? சரிண்ணா. அடுத்த வரும் இதுதானே 4 மாடு தான் எங்களுக்கு மெயினா பேர் எடுத்து கொடுத்தோம். 4 காலம் உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு இந்த காளையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த காலை பிச்சாவது போட்ல இருந்து ஏற்றினோம், தீவுல இருந்து. சரிண்ணா. ஆச்சனூர் மணிகண்டன் நாங்கெல்லாம் போய் அவர் வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கு ஆச்சனூர் மணிகண்டன் தான் இந்த மாடு வாங்கி கொடுத்தாங்களா? இந்த மாடு மொத்தம் எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க? சிதம்பரம் பக்கம் பிச்சாவரம். பிச்சாவரம் அங்க கிடையாது மாடு. தீவுல இருந்து ஒரு காட்டு பகுதியில இருந்து ஆச்சனூர் மணிகண்டன் அவர் அண்ணன். உங்களுக்கு அண்ணனா? சரிண்ணா. அவரு தான் வாங்கி கொடுக்குறாரு இந்த மாடு. வாங்கிட்டு வந்து 2021 மாட்டை ரெடி பண்ணி மாட்டுல விட்டு வந்து வீட்டுக்கு கொண்டாந்து மாட்டை ரெடி பண்ணி அவுத்தேன். மாட்டை வந்து உடனே அவுக்காம நீங்க ரெடி பண்ணீங்க? ரெடி பண்ணி மாட்டை அவுத்து சில்லகுடியில நல்லா விளையாண்டுச்சு. வேடிக்கை நீங்க அவுத்தது சில்லகுடியில நல்லா விளையாண்டுச்சு. சரிங்க. அப்புறம் நல்லா ஸ்டைலா போக்குல போக ஆரம்பிச்சிச்சு. சரிங்க. அப்புறம் அண்ணன் நம்ம பழக்க வழக்கம். இவங்க உங்களுக்கு எப்படி பழக்கம்? ஜல்லிக்கட்டுல எங்க மாடு, நம்ம மாடு கெட மாடு 200 மாடு வச்சிருக்கோம். நீங்களா? ஓ. அதனால இங்கிட்டு வருவோம். நல்ல பழக்க வழக்கம். மாடு நம்ம ஏரியா கொண்டு வருவாங்க. நல்ல பழக்க வழக்கம். மாடு வளர்க்கறதுனால அந்த மூலியம் உங்களுக்கு பழக்கம் வந்ததானா? அண்ணன் மாடு கேட்டாரு. நீங்க கேட்டாங்களா? அண்ணன் மாடு கொடுத்தோம். இப்ப என்னட்ட இருந்ததோட அண்ணன்ட்ட இப்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்ல பரவாயில்ல. மாடு என்னட்ட நல்லா போனதோ அண்ணன்ட்ட இன்னும் அருமையா போய் இன்னும் அப்ப பேர்லாம் நல்லா யாரு கேட்டாலும் யாரு மாடுனாவே ஒரு ரசனையா போகுது. இது மாதிரி இந்த புலிபுரம் சிவானா மாடுன்னு சொன்னாவே வந்து அந்த அளவுக்கு வந்து பேரு. நம்மளுக்கும் ஒரு மரியாதை இருக்கு இந்த மாட்டுல இருக்கு. நம்மளுக்கு இந்த மாட்டை வச்சு ஒரு மரியாதை இருக்கு. அண்ணன்ட்ட போய் இதுக்கப்புறம் இந்த மரியாதை எல்லாம் நிறைய இருக்கு. சரி, இப்ப வந்து இந்த காலை வந்து இப்ப இந்த அண்ணன் கூட்டத்துல இருந்து இப்ப அவங்களுக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்குல்ல, இதெல்லாம் கேட்கல உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா காலையில இன்பமா தான் இருக்குது. நல்லா பாத்துக்கிறாரு. என்னிட்டோட அண்ணன்ட்ட இருந்தப்ப இன்னும் நல்லா பாத்துக்கிறாரு.
பரவாயில்ல, நம்மள்ட்ட பேர் வாங்கி கொடுத்தா இப்ப அவருக்கு பேர் வாங்கி கொடுக்கறதுங்கிறது பரவாயில்ல. மாடு நம்ம கட்டத்துல இருந்து மாடு போய் அவர் பேர் வாங்கி கேட்கறப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நானும் அப்ப மாடு நம்ம லோக்கல்ல அன்னைக்கு வந்து பாத்துட்டு போவோம். ஓ, இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து மாடு ஓட்டி வரப்ப அந்த காலையில வந்து பாத்துட்டு போயிடுறது. வருவேன். ஒண்ணும் இல்ல, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா பாத்துக்கிறாப்ல. ஆமா சூப்பரா என்னத்தோட அவங்க தம்பி மாதிரி பாத்துக்கிறாப்ல. ஓ, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. ரைட்ண்ணா. நான் இந்த காலையை பார்த்துட்டோம். அடுத்து அந்த கன்று ஒண்ணு இருக்கானே, அதை பத்தி சொல்லுங்கண்ணா கொஞ்சம். வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டோட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா ஸ்டீலா பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையில வளர்த்துட்டு இருக்கு. இந்த கண்ணுங்களாண்ணா, இது அப்படி உங்க கட்டத்துல பிறந்ததுங்களா இல்ல வெளியே வாங்கிட்டு வெளில வாங்கின கண்டானே? இது என்ன ரகம் கண்ணா? அது இது உம்பளச்சேரி கண்டு தானே? சரிண்ணா. நல்லா சேட்டை பண்ணும். இந்த மாட்டோட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு ஒரு நம்பிக்கை வளர்த்துட்டு பண்ணு. இதுக்கான குணாதிசயம் அப்படியே இதுக்கு இருக்கும். இதுக்கு இருக்கு மாட்டுக்கு இருக்க குணம் அப்படியே அதுக்கு இருக்கும். ஓ, கட்டத்துல இந்த காலை சேட்டை எல்லாமே இது பண்ணும். ஓ, அது வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமா. சரி, காலை பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே அமைதியா இருக்கீங்க. மாடுனா எல்லா மாடுமே பாயும், எல்லா மாடுமே உதைக்கும், எல்லா மாடு வீதியில பண்ணிடுறாங்க. பண்ற மாடுங்க தான் பண்ணும். அவுக்குறாங்க, கண்ணுல இருந்து அவுக்காம வச்சிருந்து அவுத்தா மாடு பாயும் அப்படின்னு அவுக்குறாங்க. அப்பெல்லாம் இல்லண்ணே, ரோசம் உள்ள மாடு என்னைக்கும் பண்ணும். மாட்டுக்கு வீரியங்கிற அந்த பொறப்புலயே வரணுங்கிறீங்க. அது என்ன மழை வந்தாலும் அது பாஞ்சிரும். பண்ற மாடு என்னைக்கு இருந்தாலும் வாயில பண்ணும். ஓ, மாடு கண்ணுல இருந்து அவுக்காதையே வச்சிருந்து 6 பல்லு அவுக்குறேன் பாயும் அப்படின்னா அப்பெல்லாம் பாயாது. பண்ற மாடு தான் பண்ணும். அப்படியே பண்ணாலும் ஒரு வாடி 2 வாடி பண்ண அடுத்த வாடி பண்ணாது. அப்படி ஒரு ஆள் கொண்டு போய் அவுக்கலாம், ஒரு ஆள் போய் பிடிக்கலாம். ஓ, ஒரே ஆளு பிடிக்கலாம். அதே மாதிரி வாடி விட்டு வெளில வருதுன்னு அந்த காலைய நிக்குமா? நான் பக்கத்துல அலைச்சல் எல்லாம் பிடிச்சி பாக்கா ஏப்பா அந்த அளவு போனோன்னு போய் இந்த மூக்கத்தை அப்படி பிடிச்சுன்னு அப்படியே நின்னுக்கும். நான் மொத வெடிக்கல சின்ன குடியில எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. 4 கோத்துல ஓட்டு போன எதுவுமே பண்ணல. அவுத்து விட்டோடனே போய் இந்தாடான்னு சொல்லி மூக்கத்தை பிடிச்சேன். அப்படியே மூக்கு கொடுத்தது, அப்படியே மூக்கு காட்டுச்சு. எல்லா ஊர்லயும் பரவாயில்ல, அதே மாதிரி பழகிடுச்சு. ஆளுகுடியில ஒரு ஆள் கொண்டு போய் அவுத்து பறிச்சு வாங்கிட்டு பரவாயில்ல மாட்டை அவுத்துட்டே இந்த காலையை கூட ஒரு ஆள் போதும். அதிகம் 10 பேரு பெரும்பாலும் நம்ம எவ்வளவு பெரிய காட்டு மாடு கொண்டி மாடு கொண்டாதான் நம்ம கிட்ட நம்ம ராசி நான் தெரியல பொறுமையாயிரும். உங்க கட்டுத்தரைக்கு வந்தாவே நீங்க அப்படியே பழகி அந்த உங்க இதுக்கு கொண்டு வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய மாடு கொண்டா கட்டணும். அடுத்த நாள் காலம் தூங்கி எஞ்சி பார்த்தா தாத்தா பிடிச்சி ரோட்ல மேய்ஞ்சிட்டு இருப்பாரு. காட்டு வயல்ல தாத்தா பிடிச்சி அந்த அவங்களுடைய கைராசி அப்படிம்பாங்க இல்லையா? நான் ஒரு தாட்டி தொட்டி வச்சேன்னா எனக்கு தெரியாம எங்க அண்ணன் ஒரு தாட்டி வைப்பான். என் அண்ணனுக்கு தெரியாம நைட் என் தாத்தா முடிச்சுட்டு போடும். பாதி நேரம் தொட்டி வைப்பான். அது பாதி நேரம் திங்காத தூக்கி மரத்துல கொட்டி வச்சிருப்பாங்க. ஓ, அந்த அளவுக்கு மாட்டு மேல அவ்வளவு பாசம். நேர்காலம் எடுக்க பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி யாரும் என்ன சொல்றாங்க, காலை யாருமே காலையா நான் நினைக்கிறது இல்ல. எங்க வீட்டோட உறுப்பினர் ரேஷன் கார்டுல பேர் சேர்க்காத குறை ஒண்ணுதான். எங்களுடைய சகோதரன் மாதிரியும் எங்களுடைய மகன் மாதிரியும் இப்படி எல்லாம் கேட்கறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மாதிரி இப்ப நீங்க சொல்லவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தானே. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் இந்த நாட்டு மாடுகள் எங்கிறது அழியாதுங்கிறது நல்லது எனக்கு தெரியுதுன்னா. நீங்க இதே மாதிரி நிறைய மாடுகள் எங்க மூச்சு இருக்க வரையும் அடிக்க மாட்டேன். அவ்வளவுதான். ஏன்னா உங்க தலைமுறைக்கு ஜல்லிக்கட்டுன்றத எனக்கு கடத்ததான் பார்ப்போம். ஆமா, உங்களை மாதிரி ஆடுகளை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவன் பிடிப்பான், 3 வயசு தான் ஆகுது. அவன் பிடிப்பான், மேலே உட்காந்து விளையாடுவான். பாப்பா 6 வயசு ஆகுது, பாப்பா பிடிக்கும். எல்லாமே நம்மளோட பாப்பா தம்பி எல்லாம் இன்னும் ஆர்வமா இருக்காங்க ஜல்லிக்கட்டு ஃபீல்டுல. நம்ம வீட்டுல மாடு இருக்கனால பாப்பா போய் கயிறு எடுத்துருவான். நமக்கு முன்னாடி அண்ணன் பையன் போய் கயிறு எடுத்து வந்து போடுவான். கயிறு கொட்டாய்கள் எடுத்துட்டு வந்து போடுவான் ஜல்லிக்கட்டு போறதுக்கு. வேலையும் பார்ப்போம். எல்லாம் பாப்பாப்ல. ரைட், வரும் தலைமுறையும் இதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தானே. அவனுக்காக அந்த கண்ணு வளர்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நல்ல அவன் ஆளாகும்போது ஆளாயிக்கும். கண்டிப்பா அதுவும் நல்ல ஆளாகி உங்களுக்கும் இந்த புலிபுரங்கிற ஊருக்கு உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பேர் வாங்கி கொடுக்கறது. இப்ப 2025 இப்ப ஜல்லிக்கட்டுக்கு நீங்க எந்த மாதிரி தயாரா இருக்கீங்க? அது தயாரா இருக்கோம்னா, மாடு நம்ம இது வரைக்கும் போக்கு மாடு தானே அவுத்தது, விளையாட்டு மாடு அவுத்தது கிடையாது. இது வரைக்கும் போக்கு மாடு தான் விளையாட்டு மாடு அவுத்தது கிடையாது. உங்க பேர்ல நீங்க இது வரைக்கும் சிவா அழகர்னு போக்கு மாடு தான் அவுத்துருக்கோம், விளையாட்டு மாடு அவுக்கல. இது வரைக்கும் நீங்க சுத்து மாடு அவுத்ததே கிடையாது. சரிண்ணா. 2025 சீசன்ல விளையாட்டு நல்ல மாடு ஒண்ணு எடுத்து அவுக்கணும் ஒரு ஆசை. கண்டிப்பா எடுப்போம். மாடு பாத்துட்டு இருக்கோம், எடுத்துருவோம். கண்டிப்பா அந்த மாடு எடுத்து நீங்க அதுவும் உங்க பேர்ல அவுத்து மீண்டும் ஒளிபுரம் வரலாற்று நாயகன் சிவான மாடு வைப்போம், விளையாட்டு மாடு. கண்டிப்பா நான் உங்களுக்கும் அந்த பேருக்கும் உங்களுக்கும் உங்க ஊருக்கு கண்டிப்பா உங்க மாவட்டத்துக்கு நல்ல பேர் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். மாடிக்கு இப்ப மாடுக்கு இப்ப வெளியூருக்குலாம் மாடை கொண்டு போய் அவுக்குறீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. செலவு பார்த்து மாடு வைக்க மாட்டோம். கையில காசு இருக்கோ இல்லையோ, மாடு ஏத்தணும்னு முடிவு பண்ணிட்டா பணம் ரெடி ஆயிரம், மாடு ஏத்தி அவுத்துருவோம். முடிவு பண்ணிட்டா எப்படி ஏத்திடுவோம். கொண்டு போவீங்க. கொண்டு போயிட்டு நீங்க செலவெல்லாம் பாக்குறது இல்ல. எவ்வளவு செலவானாலும் பார்க்க மாட்டீங்க. போயிட்டு ரிட்டர்ன் கூட பச்சை தண்ணி கூட ஊற்றிட்டு போவோம். மாடை ரிசல்ட் ஆகும். நமக்கு வாடகையில பேர் நம்ம பேர் சொல்லி மாடு அவுத்துறணும். டீசல் காசு இருந்தா போட்டு ஆட்டாரையும் மாலை கட்டா மெயினா மாடு வைக்க மாட்டோம். ஒரு மாலை 1500 ரூபா. சரிண்ணே. ஒரு மாலை 1500 ரூபா, குறைஞ்சது ஒரு 5000 ரூபா ஆகும். 2023 மட்டும் 29 வாடி வைப்போம். நீங்களா? 29 வாடி வைப்போம். ஒரு ரூபா குறைஞ்சது ஒரு 3000 வைங்க. ஒரு எவ்வளவு செலவாயிருக்கும். ஆமா ஆமா. ஜல்லிக்கட்டு ஃபீல்டு நிறைய பணத்தை அழிச்சாச்சு. வீடு அடமானம் வச்செல்லாம் மாடு வாங்கியிருக்கோம். நீங்களா? ஆமா.
திரும்ப அதெல்லாம் கட்டி திரும்ப மாடு கொஞ்ச நாள் இல்லாம இருந்தா திரும்ப வாங்கி வீட்டுல ஃபுல் சப்போர்ட் மாடு வாங்க வைக்க தாத்தா பாட்டிங்க ஃபுல் சப்போர்ட். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கலண்ணா? இப்போ நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை நீட் ஆகி இந்த மாடுகள் வரக்குள்ள இந்த இதோட வரவால நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, இப்போ ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் போது விவரம் தெரியாத 1,00,000 ரூபாய்க்கு மாடு வாங்குறது 30,000 50,000 பாதி விற்கிறது, திரும்ப மாடு வாங்குறது விற்கிறது, அந்த மாதிரி லாஸ் ஆனது. அதுக்கப்புறம் அந்த அனுபவம் வர வர நீங்க கொஞ்சம் வந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் மாடுகளை வாங்கி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஜல்லிக்கட்டு ஃபீல்ல சம்பாரிச்சுட்டு ஒண்ணும் இல்ல, பல லட்சங்கள் அழிச்சா கூட பரவாயில்ல. ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்க. பரவாயில்ல. உங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ணா கூட நீங்க அதுக்காக இல்லாம நம்ம பேருக்காக நீங்க இப்ப அவுக்குறீங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். ரெண்டாவது வந்து இவ்வளவு லாஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்ட விட்டு வரக்கூடாது, நம்ம மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது வந்து பெரும்படியான ஒரு விஷயம் தானே. மேலும் நிறைய வந்து நீங்க நிறைய மாடு வளர்க்கணும், வளர்த்து நிறைய பேர் வாங்குங்கிறது என் ஆசை. கண்டிப்பா அது நடக்கணும். கண்டிப்பா வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க பால் மாட்டை 2 வாங்கிட்டு பால் காசு வருவாங்க, ஜல்லிக்கலையில வாங்கிட்டு இருக்கா, அதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. நம்ம வீட்டுல ஒரு புள்ள மாதிரி இருந்துட்டு போட்டோம், செலவு பண்ணாம அனாவசியமா செலவு பண்ற காசு இதுக்கு போட்டா ஒன்னும் பிரச்சனை. கண்டிப்பா மாட்டுக்கு அள்ளி கணக்கு இல்லாம போகணும், கை கூச கூடாது மாட்டுக்கு போடுறதுக்கு. 4 நாள் தானே ஆச்சு, மூட்டை காலி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருக்காது. மாடு திருப்தி அவருடைய காலேஜ் மாடு வயிறு உடக்கன்றது கூடாது. மாடு உங்களுக்கு நார்மலா வெறும் வயிற்றுல பார்த்தா மாடு ஃபுல்லா இருக்கணும், அந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்க வளர்ப்பீங்க, ரைட்ண்ணா. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, மாட்டை பார்க்கவே தெரியும், இவ்வளவு ஜெய்ஜாட்டிக்கா இருக்குன்னா இவ்வளவு நிறைய செலவு பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க மாட்டை பார்க்கவே தெரியுது, நல்லா வச்சிருக்கீங்க. அது மாதிரி மாடு கூட நல்லா வச்சிருக்காப்புல, மாடு அருமையா வச்சிருக்கீங்க. இது மாதிரி நிறைய நீங்க மாடு வளர்க்கணும். நான் மீண்டும் சொல்றது அதுதான், நீங்க ஜல்லிக்கட்டு பில்ல வந்து இன்னும் நிறைய பேர் வாங்கணும், உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். ஏன்னா நீங்க இவ்வளவு சிரமத்திலையும் வந்து நீங்க மாடு அடைச்சிருக்கீங்க, வளர்த்துருக்கீங்கிறப்ப அது ஒரு பெரிய விஷயம் தானே. இந்த ஜல்லிக்கட்டு விட்டு வெளில போகாம நம்ம ஜல்லிக்கட்டுல இருக்குன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா, அது ஒரு பெரிய விஷயம் தான். இப்ப நான் ஸ்டாண்டர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அதுவும் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியா தரும். மீண்டும் மீண்டும் வந்து நீங்க நிறைய மாடுகள் வாங்கி அடைச்சு இந்த விழிப்புறம் இந்த உங்களுக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி நல்லா பேர் வாங்கி தருவோம்னா அது நம்ம இன்னைக்கு இறுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து அரியலூர் மாவட்டத்தில் வந்து ஜல்லிக்கட்டு ஆர்வங்களை சந்திக்கணும், நாட்டு மாடுகள்ட்டு நான் நினைச்சிருந்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு இடம் சந்திச்சேன். நிறைய வந்து ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அது அடுத்த கட்ட நகர்வா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் எங்க வந்திருந்தேன் பாத்தீங்கன்னா வந்து சேலம் மாவட்டம் முள்ளிபுரம் சிவான கட்டுத்தரைக்கு தான் வந்திருந்தேன். அந்த அண்ணன் வந்து இந்த மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்து அண்ணா எங்க கட்டுத்தரைக்கும் வாங்க, எங்களுடைய அனுபவங்களையும் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்க சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இப்போ அவங்கள சந்திச்சோம். அவங்களுடைய அனுபவங்களை வந்து இன்னைக்கு நிறைய நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிக்கும் நான் நினைக்கிறேன். நான் வந்து அடுத்தடுத்த நான் வந்து வீடியோஸ் வந்து நான் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நீங்க வந்து எங்களை கூப்பிட்டது என்ன அழைச்சிங்க பாத்தீங்களா, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க மீண்டும் மீண்டும் வந்து நிறைய வந்து மாடுகளை வளர்த்து உங்களுக்கும் உங்க ஊருக்கும் உங்க மாவட்டத்துக்கு பேர் வந்து கூட வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். போட்டியால் வேல் யூடியூப் சார்பாக வந்து நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அரியலூர் மாவட்டத்துல இருந்து நீங்க வந்து நம்ம நேர்காணல் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஓகேண்ணே. இது மாதிரி வெங்கனூர் மயில் அண்ணன் மூலியமா அண்ணன் சொல்லியிருந்தேன், அண்ணன் தமிழ் மாடு தான் சொல்லி எடுத்தாங்க. நீங்க அவ்வளவு லாங்ல இருந்து எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, அது மாதிரி இன்னும் நிறைய பேர் மாடுகளை எடுத்து யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணணும். சரி, கண்டிப்பா நான் அண்ணனோட யூடியூப் சேனலுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. சரிண்ணே. கண்டிப்பா நீங்க ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. கண்டிப்பா நான் நம்ம மாவட்டத்தில் தொடங்கியிருந்தேன், இப்ப சேலம் மாவட்டம் வந்துட்டேன். கண்டிப்பா அடுத்த மாவட்டங்களை கண்டிப்பா நான் இந்த மாதிரி வந்து நான் மாடு வளர்க்குறாங்களே அவங்க எல்லாரும் சந்திச்சு நான் வீடியோ வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். உங்களை மாதிரி சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜா இருக்குண்ணே. ரொம்ப நன்றி, வணக்கம்.